வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை விமர்சனம் செய்வதாக நினைத்து, தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக அவதூறு செய்வதாக நினைத்து, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளையும் அவருடைய பெற்றோர்களையும் மிக கேவலமாக கேடுகட்டத்தனமாக பேசியிருந்த சம்பவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். 2-3 நாட்களாக இதுதான் சமூக ஊடகங்களையும் சரி மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருந்தது. முதல்ல இந்த செய்தி வெளியாகும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள், குறிப்பாக மீடியாக்கள், செய்தி ஊடகங்கள் வேல்முருகனுடைய இந்த ஆபாச பேச்சு சம்பந்தமாக எந்த செய்தியையுமே போடல. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஐடிவி நாம அதே மாதிரி மற்ற நபர்கள் எல்லாம் இதை பெரிய பேசுபொருளாக மாற்றி யூடியூப்ல வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் செய்தி சேனல்களே அது சம்பந்தமாக பேசியதற்கு பிறகு வேல்முருகன் அவர்கள் விளக்கம் சொல்கிறான் அப்படிங்கிற பெயர்ல மறுபடியும் கொஞ்சம் தெனாவட்டுத்தனமாக திமிர்த்தனமா தான் பேசினாரு. அதாவது அஞ்சாங்குஞ்சானா வச்சு யூடியூப்ல பேச வைக்கிறாரு. அதாவது நாங்கெல்லாம் அஞ்சாங்குஞ்சானா வச்சு யூடியூப்ல பேச வைக்கிறாங்க. அதே மாதிரி நான்லாம் தனி நாடு கேட்ட இயக்கத்தோடு பயணித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் எல்லாம் விட்டாரு. இது வரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்கல. ஆனா அவர் மன்னிப்பு கேட்காட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அவருடைய பேர் இத்தனை வருஷம் அவருடைய அரசியல் வாழ்க்கையில இந்த அளவிற்கு அவருடைய பேர் டேமேஜ் ஆயிருக்காது. ரொம்ப கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு நிற்கிறாரு வேல்முருகன் அவர்கள். இதுல வேல்முருகனை பத்தி நம்ம அவரை பெருசா பேசல. இந்த வேல்முருகன் இந்த பேச்சு பேசினதுக்கு அப்புறம் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடுநிலைவாதிகள், நாங்க மக்களுக்காக பேசுறோம், குரலற்றவர்களின் குரலாக ஒலிக்கிறோம் அப்படின்லாம் பேசக்கூடிய நம்ம அந்த திமுகவினுடைய கொத்தடிமைகள், சொம்புகள் இருப்பாங்க இல்லையா, தன்னை ஒரு மக்கள் போராளிகளாக காட்டக்கூடியவங்க. உதாரணமாக செந்தில்வேல், அதே மாதிரி ஜீவ சகாப்தம், பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய மதிவதனி, டாக்டர் சர்மலா, இந்த மாதிரியான சில பேர் கொஞ்சம் சைலண்ட் மோடுக்கே போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளுமே வேல்முருகனுடைய இந்த பேச்சு சம்பந்தமாக ஒரு வார்த்தை பேசல. அண்ணன் திருமாவளவன் அவர்களிடம் சம்பந்தமாக கேள்வி கேட்கும்போது அவர் எந்த இதுல பேசினார் அப்படின்னு தெரியல, நான் பார்க்கல அப்படிங்கிறது மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பேசியிருக்கிறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வேல்முருகன் அவருடைய இன்டென்ஷன் அரசியல் ரீதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைச்சோம். அவர் பேசும்போதெல்லாம் தளபதி அவர்களை, இன்னும் சினிமா நடிகர்களை கூத்தாடி அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன், சினிமாவே பார்க்க மாட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சா, பார்த்தா அந்த மனுஷன் சினிமால நடிச்சிருக்கிறாரு, சினிமால டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கிறாரு, பெண்கள் கூட டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கிறாரு. இந்த அளவுக்கு இருந்த மனுஷன் தான் இன்னைக்கு சினிமா நடிகர்களை கூத்தாடின்னு சொல்றாரு. இவருக்கு நடிப்பு எப்படியாவது பப்ளிசிட்டி ஆகணும். அதுல ஒரு சினிமால நம்ம அண்ணன் சீமான் தான் இழுத்து விட்டுருக்கிறாரு. சினிமால பார்த்தாரு, நடிக்க வரல, பேச வரல, டைலாக் பேச வரல, டான்ஸ் ஆட வரல, ஒண்ணுமே வரல. வராத உடனே இவருக்கு இதெல்லாம் யாருக்கு வருதோ அவங்க மேல கோபம் வருது, பொறாம வருது, கோபம் வருது. அடுத்து அரசியலுக்கு வராரு. அரசியல்ல நல்லா பேசுறாரு, மேடையெல்லாம் பேசுறாரு, என்னெல்லாமோ செய்யறாரு. கடைசி வரைக்கும் இவர் யாருமே பெருசா சீடுனது மாதிரி இல்ல. ஏதோ திமுக கடந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு டஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த சமூகத்தை சேர்ந்தவருடைய வாக்குகள் வாங்கணும்னா இவரை கொஞ்சம் தாஜா பண்ணி எடுப்போம்னு சொல்லி கூட்டணியில சேர்த்துக்கிட்டு ஒத்த சீட்டை கொடுத்து எப்படியோ எம்எல்ஏ ஆயிட்டாரு பண்ருட்டி தொகுதியில. அதுக்கு பிறகும் பாத்தீங்கன்னா அவருக்கு பெருசா அரசியல்ல ஷைன் பண்ண முடியல. திடீர்னு பார்த்தா தளபதியினுடைய அரசியல் என்றி இங்க பார்த்தா மக்கள் எல்லாம் தளபதி தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு பேசணும்னா மறுபடியும் பொறாம வருது. என்னடா சினிமா சைட்ல போனா அங்க நமக்கு ஒண்ணும் வரமாட்டேங்குது, இவங்க தான் வெற்றி பெறுகிறார்கள். சரி, அரசியல்ல வந்தா இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்க ஃபுல் கேட்டை நமக்கு போட்டு இவர் தான் அடுத்த முதல்வர்னு வரும்போது அந்த பொறாமையினுடைய வெளிப்பாடு தான் வேல்முருகன் அவருடைய பேச்சுல வெளிப்பட்டிருக்கு. அதை எப்படி பேசுறதுன்னு தெரியல. இன்னொரு பக்கத்துல எப்படியாவது திமுகவை ஜால்ரா அடிக்கணும், திமுகவை சமரசம் பண்ணணும், ரொம்ப அதிக பிரசங்கித்தனமா நிறைய பேசிட்டோம் அப்படின்னு சொன்னா திமுகவை சமாதானப்படுத்தணும்னா தளபதி விஜய் அவர்களே வம்புக்கு இழுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவர் பேசியிருக்கிறாரு. இது அவருடைய தரங்கட்ட செயலை காட்டுது. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்கள், குறிப்பாக பெண்கள் எல்லாம் அவரை ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டாங்க. பொதுமக்களுடைய கருத்து கேட்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் வீடியோல பார்த்தேன். எல்லாருமே வேல்முருகனுடைய அவருடைய அந்த கேரக்டர் ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதுவே வேல்முருகனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் செருப்படி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த இந்த விஷயத்துல மிக முக்கியமா நம் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னது மாதிரி இந்த சோகால்ட் பெண்ணியவாதின்னு சொல்லக்கூடிய மதிவதனி
பெரியார் பெண்களுக்காக எவ்வளவு உரிமைகளை பேசியிருக்கிறார் தெரியுமா அப்படின்லாம் பேசுவாங்க. கடந்த ஒரு தளபதியினுடைய முதல் நிகழ்ச்சி, அந்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும் போது அன்னைக்கு நீட்டு சம்பந்தமாக ஒரு விஷயம் பேசியிருந்தார். அந்த நீட்டு சம்பந்தமாக அவர் பேசும்போது அதை வச்சு இவங்க எல்லாம் பயங்கர விவாதம். அந்த ஒற்றை வார்த்தை, நீட்டு மட்டுமே உலகம் கிடையாது, அதை தாண்டி நிறைய இருக்குன்னு சொன்னோம்னா, இவர் ஏன் இதை சொல்றாருன்னா மாணவர்களுடைய கல்வியை கெடுக்கணும், மாணவர்களுடைய இதை கெடுக்கணும், இது பிஜேபியுடைய குரல் அப்படின்லாம் சொல்லி பேசினவர்கள். இதுங்க அத்தனை பேருமே டாக்டர் சர்மலால இருந்து எல்லா சோகால்ட்டு பெரியாரிஸ்டுகள் சொல்லக்கூடியவர்கள், தன்னை பகுத்தறிவுவாதிகள் சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருமே மிக கடுமையாக தளபதியை விமர்சனம் செய்திருந்தார்கள். இப்போ வேல்முருகன் இந்த பேச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேரும் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பாஜகவை சேர்ந்தவர்கள் கூட வேல்முருகனுடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல குறைந்தபட்ச நாகரிகமாக வேல்முருகன் பேசிய ஸ்டேட்மெண்ட் இது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஒருத்தருக்கு கூட வாய் வரல. குரலற்றவர்களின் குரலாக ஒலிக்கக்கூடியவர்கள் இவங்க யாருமே ஒரு வார்த்தை கூட வேல்முருகன் பேசிய பேச்சு தவறு, பெண்களை அவதூறாக பேசி இருக்கிறார், இவர் பேசியிருக்க கூடாது, அவருடைய மெச்சூரிட்டிக்கு, அவருடைய நிலைக்கு, அவருடைய கண்ணியத்துக்கு இது இழுக்க வந்துருச்சு, அதனால அவர் பேசிய பேச்சை திரும்ப பெறணும்னு ஒரு வார்த்தை இந்த பெண்ணியவாதிகள் யாருமே பேசல. அதுலயும் மதிவதனி எல்லாம் ஊடகத்துல பேசும்போது பெரிய அறிவு சாம்ராஜ்யம் மாதிரி பேசுவாங்க. அப்பா அவங்களுடைய பேச்செல்லாம் அப்படி இருக்கும். பேசும்போதே தாவேகாவை பத்தி பேசும்போதெல்லாம் டிஸ்கிளைமர் போட்டு பேசுவாங்க. நீங்க அறிவு பெறணும், நீங்க எங்க கீழே கமெண்ட் பார்க்கணும், கமெண்ட் கெட்ட வார்த்தையா பேசக்கூடாது, நீங்க கேட்கக்கூடிய பொறுமை இருந்தா மட்டும் இந்த வீடியோவை பாருங்க அப்படின்லாம் பயங்கர இது மாதிரி பேசுவாங்க. அவங்க வீடியோவை நான் செக் பண்ணேன், வேல்முருகனுடைய பேச்சு சம்பந்தமாக பேசல. சரி, டாக்டர் சர்மலா உத்தரப்பிரதேசத்துல நடக்கிறது, மத்திய பிரதேசத்துல நடக்கிறது, அஸ்ஸாம்ல நடக்கிறதெல்லாம் எடுத்து பேசக்கூடிய நபர் வேல்முருகனுடைய பேச்சு. குறைந்தபட்சம் ஒரு பெண்ணாக, நீங்க திமுக அப்படிங்கிறத விட்டுருங்க, திமுகவுடைய சொம்பு அப்படிங்கிறத நீங்க விட்டுருங்க, குறைந்தபட்சம் ஒரு பெண்ணாக பெண்களை இந்த மாதிரி அவதூறாக பேசிட்டார, இது தப்பு அப்படின்னு வேல்முருகன் சைட்ல இருந்தே நீங்க பேசியிருக்கலாம். ஆனா அவருடைய வார்த்தைகள் தவறாக பிரயோஜனப்படுத்திட்டாரு, மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட இவர்கள் சைட்ல இருந்து ஒரு ட்வீட்டா கூட வரல. நம்ம ஏன் இவங்களை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாம் பொதுவாகவே தன்னை ஒரு சமூக போராளியாக, சமூகத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர்களாக பேசுவாங்க. அதை செந்தில்வேல்லாம் அவருடைய வாயெல்லாம் பயங்கரமான வாய். தமிழக வெற்றி கழகத்தை பத்தி எப்ப பேசினாலும் இது பிஜேபியுடைய பி டீம் அந்த மாதிரி, அதாவது திமுகவிடமிருந்து எச்ச சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசிக்கொள்ளக்கூடியவர்கள் இதை பத்தி எல்லாம் பேசல. எனக்கு தெரிஞ்சு பெருசா இந்த பெண்ணியவாதின்னு சொல்லக்கூடியதுல இந்த ஸ்டாலின் மரியா லாரன்ஸ் மாதிரியான பெண்கள் மட்டும்தான் குறிப்பாக இந்த வேல்முருகனுடைய பேச்சை கண்டித்திருக்கிறார்கள். அதை தாண்டி வேற பெருசா இந்த பெண்ணியவாதிகள், அதுல திமுக இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட கண்டிக்கல. வேல்முருகன் மட்டும்தான் இப்ப பேசியிருக்காரா? இல்ல, இதுக்கு முன்னாடி பொன்முடி பேசினார், அப்பவும் இவங்க எல்லாம் கண்டிக்கல. ஆனா இவங்க எல்லாம் தன்னை ஒரு சமூக சீர்திருத்தவாதி மாதிரி, பெண்ணியவாதி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது யாருக்கான வீடியோன்னு சொன்னா, இவர்களுக்கான வீடியோ எல்லாம் பார்க்கக்கூடிய மக்களுக்காக நம்ம சொல்லக்கூடிய செய்தி. இவங்கெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்களுக்காக அந்த அளவுக்கு போராடுவார்கள், மக்களுடைய அரசியலை பேசுவாங்க, மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பேசுவார்கள், அரசு செய்யக்கூடிய தவறுகளை குறிப்பாக சுட்டி காட்டுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா ஆளுங்கட்சியாக இவர்களை சேர்ந்தவர்கள் இருக்கும்போது இவர்கள் ஒட்டுமொத்தமாக சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க யாருக்குமே மக்கள் மேல அக்கறை கிடையாது. எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்க பேசுறது எதுக்காகனா, தான் தன்னுடைய கட்சி அல்லது தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி அல்லது தான் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சி அவர்களுக்கு ஒரு பலம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு ஆதரவாக பேசுறது. ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்கன்னா சைலண்ட் மோடுக்கு போயிடுறது. இதுல இவங்க பெரியார வேற சப்போர்ட்டுக்கு இழுத்துருவாங்க. பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா, பெரியார் இந்த நேரத்துல என்ன கருத்தை வச்சாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி. இவங்களுக்கும் பெரியாருக்கும் சுத்தமாக சம்பந்தமே கிடையாது. பெரியாரை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் இந்த கூட்டம். பெரியார் எப்போதுமே ஆளும் தரப்புக்கு ஆதரவாக இருந்ததே கிடையாது. மக்களோடு மக்களாக நின்று சிந்தித்திருக்கிறார், மக்களுடைய பிரச்சனையை நின்று சிந்திச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகள், சாதிய வன்முறைகள், சாதிய நெருக்கடிகள், சாதிய மேலாதிக்க நிகழ்வுகள் எத்தனையோ நடக்குது. யாராவது பேசுறாங்களா? அதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க. ஆனா மேடையில நின்றுகிட்டு உத்தரப்பிரதேசத்துல நடக்கிறத, மத்திய பிரதேசத்துல நடக்கிறத இதை பேசுவாங்க. சாதிய ஆதிக்க சிந்தனைகளுக்கு எதிராக பேசுற அப்படின்னு சொல்லி பார்ப்பனிய மேலாதிக்க சிந்தனையை பத்தி பேசுவாங்க.
ஆனா இந்த சாதி இந்துக்கள் சொல்லக்கூடியவர்கள் அவருடைய ஊர்களில் செய்யக்கூடிய அட்ராசிட்டி, தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அன்னன்னைக்கு அப்பப்ப நடக்கக்கூடிய செய்தி, இதையெல்லாம் தப்படா இப்படி எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இவங்க பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இது பேசினாங்கன்னா திமுக அரசுக்கு கெட்ட பேர் வந்துடும், ஆளக்கூடிய அரசுக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிற ஒற்றை நிலைப்பாடு மட்டும்தான். அப்படின்னா இவங்க எல்லாம் பெண்ணியவாதிகளா, இவங்க எல்லாம் சமூக போராளிகளா, சமூக சீர்திருத்தவாதிகளா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு யூடியூபர்ஸ், அவ்வளவுதான். ஜஸ்ட் இவங்க எல்லாம் மேடையில பேசக்கூடிய பேச்சாளர்கள், வார்த்தைகளை பேசக்கூடிய பேச்சு, தனக்கு இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி அதன் மூலமாக காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கம் மட்டுமே இருக்குதே தவிர, நம்முடைய பேச்சு இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்களை தவறுகளை சுட்டிக்காட்டி அதன் மூலமாக அரசுக்கு தெரியப்படுத்தி அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதுல ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தணும், ஒரு முடிவை ஏற்படுத்தணுங்கிற எந்த எண்ணமுமே இவர்களுக்கு கிடையாது. இனி 2026 தேர்தல் முடிந்து திமுக தோல்வி அடைந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக மறுபடியும் வந்து மக்களோடு மக்களாக நின்று மக்கள் பிரச்சனையை பேசுவோம்னு சொல்லி பேசுவாங்க. ஏன் இவங்களை பத்தி பேசணும்? இவங்க அவ்வளவு பெரிய அரசியல் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களா, அரசியல் சூழல்ல தாக்கத்தை செலுத்தக்கூடியவர்களா? இவர்கள் பேசல அப்படின்னு சொன்னா என்ன நடந்துற போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இவர்கள் பேசல அப்படின்னா ஒண்ணுமே பெருசா ஒண்ணும் மாற்றம் வந்துட போறதில்லை. இவங்க பேசின உடனே வேல்முருகன் மன்னிப்பு கேட்ட போறாரா, அல்லது திருந்த போறாரா, அல்லது அவருடைய கருத்துல இருந்து வாபஸ் வாங்கிட போறாரா, அல்லது அவர் மேல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கெட்ட பேர் மாறிட போதானா? கிடையாது. ஆனா ஏன் இந்த வீடியோல நம்ம இவங்களை பத்தி பேசணும், மெனக்கிட்டு இவங்களுக்காக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்றோம்னா, இவங்க எல்லாம் இந்த சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுல கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடியவர்கள், செய்தி ஊடகங்கள்ல விவாதங்கள்ல கலந்து கொண்டு கருத்துக்களை வைக்கக்கூடியவர்கள். இவங்க வைக்கக்கூடிய கருத்துக்கள் எப்போதுமே ஆளும் அரசாங்கத்திற்கு, குறிப்பாக திமுகவிற்கு சாதகமாக இருக்கணும், திமுக பலம் பெற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தை மட்டுமே வைத்து இவர்கள் பேசுகிறார்கள் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக. இவர்களுக்கு மக்கள் மேல எந்த அக்கறையோ மக்கள் மேல எந்த நேசமோ கிடையாது. பெரியாரை பற்றி பேசுவார்கள், பெரியாருக்கும் இவர்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. பெரியார் கருத்துக்களையோ கொள்கைகளையோ 1% கூட இவர்கள் உள்வாங்கியவர்கள் கிடையாது. அப்படிங்கிறத வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. தீகாவை சேர்ந்தவர்களோ அல்லது இந்த செந்தில்வேல் அல்லது ஜீவ சகாப்தம் இவர்களுடைய ஆதரவாளர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, உங்களுக்கு உண்மையிலேயே மனசாட்சி இருந்துச்சுன்னு சொன்னா இந்த வீடியோவுக்கு உங்களுடைய பதிலை நீங்க தெரிவிக்கணும். இன்னும் மாதர் சங்கங்களால் இருக்கு. கம்யூனிஸ்ட் அமைப்புகள்ல சில மாதர் சங்கங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சில விஷயங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுல போராட்டம் பண்ணுவாங்க. அதாவது திமுக அரசாங்கத்திற்கு அல்லது அவங்களுடைய கட்சிக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா உடனடியாக தமிழ்நாட்டையே கலைபரம் செய்வார்கள். ஆனா இந்த விஷயத்துக்கு இதுவரையிலும் வாய் துறக்கல. ஜீவ சகாப்தம் அவரை எப்ப எடுத்துக்கிட்டாலும் பயங்கரமா அந்த ஆன்டி பிஜேபி பேசுற அப்படிங்கிற பேர்ல ராஜாவுக்கு ஒரு பொழப்பு உண்டு. அவங்கள எதிர்க்கக்கூடிய எல்லாரையுமே வந்து கிறிஸ்தவரா மதம் மாத்தி விட்டுருவாரு, கன்வெர்ட் பண்ணி விட்டுருவாரு, இவரே மாத்தி விட்டுருவாரு. டேனியல் காந்தி, சைமன் செபஸ்தியான் இப்படின்னு சொல்லி, ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி இவரே மதம் மாத்தி விட்டுருவார். அதே மாதிரி நம்ம ஜீவ சகாப்தத்துக்கு திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கள எல்லாம் வந்து பிஜேபியோட ஒன்றிணைச்சு இவங்களுக்கும் பிஜேபி தான் ஸ்கிரிப்ட் போட்டு கொடுக்குது, பிஜேபி தான் கதையை சொல்லி கொடுக்கு அப்படின்னு சொல்லி பொய்களை தொடர்ந்து சொல்லிட்டு வருவாங்க. இப்படிதான் கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த திருட்டு கூட்டம் ஒட்டு மொத்தமா இவர் பிஜேபியினுடைய பின்புலத்தில் செயல்படுகிறார், பிஜேபியை வெற்றி பெற வைக்கணுங்கிறதுக்காக செயல்படுகிறார், பிஜேபியினுடைய ஆதரவோடு இவர் நடந்து கொள்கிறார் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே கமலஹாசன் அவர்கள் திமுகவோட கூட்டணியில் இணைஞ்சதுக்கு பிறகு புனிதராக மாற்றப்பட்டு விட்டார். அவர் எம்பியா போறார். ஆனா தொடர்ந்து திமுகவுக்கு வாய் வலிக்க வேலை செஞ்சவங்க, திமுகவுக்காக உழைச்சவங்க, ஊடகங்கள் இருந்து பேசினவங்க இன்னும் அதே இடத்துலதான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் திமுக இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் விலையும் அப்படிங்கிறதை அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், மனிதநேய மக்கள் கட்சியாகட்டும், கொங்கு ஈஸ்வரன் அவருடைய கட்சியாகட்டும், இன்னும் கருணாஸ் மாதிரியான ஆட்களாகட்டும், ஒருத்தர் கூட, காங்கிரஸ் ஆகட்டும், இதெல்லாம் ஒருத்தர் கூட இது சம்பந்தமா பேசலாம். நம்ம இதனால மக்களுக்கு நாம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, இவர்கள் ஒட்டுமொத்தமாக மக்கள் நலன் சார்ந்தவர்களாக இல்லை, தங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றது மாதிரி அரசியல் களத்துல கருத்து சொல்லக்கூடியவர்கள், மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் அப்படிங்கிறதான் தரிசனமான உண்மை. குறிப்பாக திமுக அவர்கள் கூட, ஏன்னா இந்த இவர் எம்எல்ஏ வந்து திமுகவுடைய எம்எல்ஏ, அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அவருடைய பதவியை நீக்கணும், அவரை சட்டமன்ற உறுப்பினர்ல இருந்து தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய
தமிழக முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் முஸ்தபா அவர்கள் கூட சபாநாயகருக்கு மனு கொடுத்திருக்கிறார், கடிதம் எழுதியிருக்கிறார். அவங்களும் அது சம்பந்தமாக எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஏன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் என்னதான் அயோக்கியத்தனம் செஞ்சாலும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஆனா திமுக கூட்டணியில் இல்லாத எதிர்க்கட்சிகள் ஏதாவது தவறு செஞ்சா அவர்களை மிகப்பெரிய அளவுல கடுமையாக அவர்கள் மேல நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அன்பார்ந்த சகோதரர்களே, இவர்கள் எல்லாருக்குமே இவர் செய்யக்கூடிய அயோக்கியத்தனம் ஒட்டு மொத்தத்துக்குமே நாம 2026 மக்களாகிய நாம பதிலளிக்க போகிறோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுவரையிலும் இவர்கள் இன்னும் நிறைய மக்கள் விஷயங்கள்லாம் பேசுவாங்க. உண்மையிலேயே மக்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் கூட பேசும்போது இவர்களுடைய பேச்சுக்கு நம்ம மரியாதை கொடுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, மக்கள் மேல அக்கறை இல்லாதவர்கள், ஆளும் அரசாங்கத்திற்கு ஆதரவாக ஜால்ரா போடக்கூடியவர்கள் எந்த ரூபத்துல வந்தாலும் அவர்களை நம்ம புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோனுடைய நோக்கமே. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.